டியூப்ல நம்ம இப்ப பயணிக்க போற இடம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மேட்டூர் அணை. இந்தியால ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் டேம் அப்படின்னு சொல்லலாம். தமிழ்நாட்டுல இதுதான் மிகப்பெரிய அணை. மேட்டூர் டேம் பல கிலோமீட்டருக்கு அப்படி தூரத்துக்கு அணை இருக்கும். பாக்குறதுக்கே அவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். இந்த அணை வந்து 16 கேட் அப்படின்னு சொல்லுவாங்க. அணையில இருக்குது 2 சைடு கேட் இருக்கு. அதுல ஒரு சைடு இருக்க 16 கேட் தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ரொம்ப தண்ணி அதிகமாகும் போது இந்த கேட்ஸ் எல்லாம் ஓபன் பண்ணுவாங்க. நான் லாஸ்ட் வீக்ல போயிருந்தேன் ஆக்சுவலி மேட்டூர் டேமுக்கு. அந்த டைம்ல இது க்ளோஸ்ல இருந்தது. பட் இப்போ ஓபன் பண்ணி விட்டுருக்காங்க. நீங்க கண்டிப்பா பாத்திருப்பீங்க. அதுக்கு அடுத்தது நம்ம இங்க இருந்து அந்த மேட்டூர் டேம் பார்க் அங்கதான் நம்ம இப்போ போயிட்டு இருக்கோம். டேம் பார்க் அப்படின்றது ரொம்ப பியூட்டிஃபுல்லா மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. சில்ட்ரன்ஸ் எக்ஸ்பெஷலி வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. ஃபேமிலியா போறதுக்கு ஒரு பெஸ்ட் பிளேஸ். பெங்களூர்ல இருந்தும் சரி, சென்னையில இருந்தும் சரி. ஸோ நீங்க கண்டிப்பா ஒரு ஹாஃப் டே ஸ்பெண்ட் பண்றதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு இந்த மேட்டூர் டேமை சுத்தி. இப்பவே நீங்க அந்த மதில் சுவர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம் எவ்வளவு பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேம். அந்த 6 கேட்னா இன்னொரு சைடு கேட் இருக்குன்னு சொன்னல, அங்க இருந்து ஓபன் பண்ற தண்ணியை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அடுத்தபடியா நம்ம இப்ப போயிட்டு இருக்கிறது வந்து பார்க்கோட என்ட்ரன்ஸ். 5 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க ஒருத்தங்களுக்கு. ஒர்த் ஆக்சுவலி உள்ள போய் சுத்தி பாக்குறதுக்கு, அந்த கார்டனா இருக்கட்டும், உள்ள நிறைய அனிமல்ஸ், சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா எல்லாமே பியூட்டிஃபுல்லா இருக்காங்க. உங்களோட சாப்பாடு எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள உட்காந்து சாப்பிடுறதுக்கு நிறைய இடங்கள் பண்ணிருக்காங்க. ரிலாக்ஸ் பண்றதுக்கு அதிகமான சேர்ஸ் எல்லாமே வச்சிருக்காங்க. அதை தாண்டி டாய்லெட், ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே உள்ள இருக்குது. ஸோ 5 ரூபாய் கொடுத்து உள்ள போறதுக்கு நீங்க கவலையே பட வேண்டாம். உள்ள போய் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. 1934ல தான் அந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்றது கம்ப்ளீட் ஆச்சு. 9 வருடங்கள் ஆயிருக்கு இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. 17,000க்கும் அதிகமான மக்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ஷன்ல. ஸோ அப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எவ்வளவு பிரம்மாண்டம்ட்டு. அந்த டைம்ல 4.5 crore அந்த அளவுக்கு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த டேம் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு. ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு அணை அப்படின்னே சொல்லலாம். கேஆர்எஸ் டேமை கம்பேர் பண்ணும்போது அதை விட 2 மடங்கு பெரிய அணை தான் இந்த மேட்டூர் டேமு. இந்த அணைக்கு வர தண்ணி காவேரி தண்ணி தான் இங்க வரணும். காவிரி ஆற்றுக்கு நடுவுல இதுக்கு முன்னாடி கர்நாடகால 4 அணைகள் கட்டப்பட்டிருக்கு. அதுல இருந்து கடந்து வர தண்ணி தான் இங்க வரும். இதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஒகேனக்கல் ஃபால்ஸ் அப்படின்றது இந்த டேமோட முன்னாடி தான் அமைஞ்சிட்டு இருக்கு. அதுக்கப்புறமும் தமிழ்நாட்டுல ஒரு சில அணைகள் கட்டப்பட்டிருக்கு. 12 மாவட்டங்களுக்கு தண்ணி இங்க இருந்தா போகுது அப்படின்னும் போது கண்டிப்பா எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கண்டிப்பா வந்தீங்க அப்படின்னா சுத்தி பாருங்க. அந்த வாட்ச் டவர் அப்படின்றது வச்சிருக்காங்க. ஸோ அந்த வீடியோவும் இங்க ஃபுல்லா போட்டிருக்கேன் நானு. அங்க போய் இந்த டேமை பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருந்தது. ஸோ கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. அங்கேயும் என்ட்ரி ஃபீஸ் அப்படின்றது வந்து 20 ரூபாய் கலெக்ட் பண்றாங்க அந்த வாட்ச் டவருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம அங்கேயும் போய் பாருங்க. ஒரு ஃபேமிலியா சில்ட்ரன்ஸோட வந்தீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். லாஸ்ட்ல இன்னும் 2-3 வீடியோ பதிவுகள் வந்து அந்த மேட்டூர் டேம் வரப்போகுது. ஒன்று மேட்டூர் டேம் பார்க்கு, அப்புறம் வீரப்பனோட சமாதி, அதுவும் வந்து இந்த அணையோட ஒரு பக்கத்துல தான் அமைஞ்சிட்டு இருக்கு. ஸோ கண்டிப்பா எல்லா வீடியோவும் பாருங்க. பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே பகிர்ந்துக்குங்க. உங்களோட கருத்துக்களை வந்து கண்டிப்பா கமெண்ட்ல பதிவுங்க. அது ரொம்ப முக்கியம். தேங்க்யூ. பாய்.